வணக்கம். மஞ்சுளாதேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த டுட்டோரியல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இன்ஸ்டாலேஷன் வீடியோ. ஓகேங்களா? ஸ்மார்ட் பிளான்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சாஃப்ட்வேரை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. ஓகேங்களா? மற்ற சாஃப்ட்வேருக்கு இந்த சாஃப்ட்வேருக்கும் வித்தியாசம் இருக்குது இன்ஸ்டாலேஷனில். ஓகேங்களா? இப்போ இதே வந்து ஸ்மார்ட் 3D இல்லை வந்து ஸ்மார்ட் பிளான்ட் PNDலாம் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே. பட் நம்ம வந்து டேட்டாபேஸ் வந்து ரெண்டுக்குமே வந்து நம்ம ஆரக்கிள் டேட்டாபேஸ் அல்லது SQL டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் இங்கே அங்கே டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணும்போது என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு போயிடலாம். பட் இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன டைப் ஆஃப் டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறீங்கிறத செலக்ட் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது நம்ம இன்ஸ்டாலேஷன் வீடியோலேயே சொல்லியிருப்போம். ஸோ நம்ம வெப்சைட்டுக்கு போகிறீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் வீடியோன்னு இருக்கும். ஸோ இங்கே போனீங்கன்னா இன்ஸ்டாலிங் ஸ்மார்ட் பிளான்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வித் ஆரக்கிள் டேட்டாபேஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். பட் ஆரக்கிள் டேட்டாபேஸ் இன்ஸ்டாலேஷன் இதில் இல்லை. ஆரக்கிள் டேட்டாபேஸை பேஸ் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கும். ஸோ போனீங்கன்னா இங்கே இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பார்ப்போம் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். ஒரே ஒரு வீடியோ தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு ஆட் டு கார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் நவுன் கேட்கும். அல்லது யூசர் ஐடி நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா யூசர் அந்த ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போய்க்கலாம். அல்லது நீங்கள் புதுசாக இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இமெயில் ஐடி கரெக்டான இமெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து தப்பான இமெயில் ஐடி கொடுக்குறாங்க. ஸோ அது என்னென்னா ஏதாவது ஒரு மெயிலில் வந்துச்சுன்னா எங்களுக்கு ரிட்டர்ன் வருது. ஓகேங்களா? அல்லது இமெயில் ஐடி வந்து ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்கள் கோர்ஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலெலாம் வரும், மெயில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு, அதுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஆட் டு கார்ட்னு சொல்லியே போகிறேன், சைன்இன் போகிறேன். ஓகே, யூஸர் நம்ம திருப்பி ஆட் டு கார்ட்னு கேட்கும். ஸோ வியூ கார்ட். ஸோ போனீங்கன்னா ப்ராடக்ட். ஓகே, ஒரு நிமிஷம், இது தேவையில்லை. ஓகே. ஸோ இங்கே போனால் இன்ஸ்டாலிங் ஸ்மார்ட் பிளான்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வித் ஆரக்கிள் பேஸ். ஸோ ப்ரொசீட் டு செக் அவுட். ஸோ போனீங்கன்னா உங்களோட பில்டிங் டீட்டெயில் கேட்கும். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அல்லது ரேசர் பே ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அதை நீங்கள் கொடுத்துட்டு ப்ளேஸ் ஆர்டர்னு சொல்லிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் QR கோடு அனுப்புவோம். நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா நாங்கள் மேனுவலாக போய்ட்டு திருப்பி வந்து உங்களுக்கு கோர்ஸ் எனேபிள் பண்ணுவோம். இதே பே பை ரேசர்னு எடுத்திங்கன்னா உங்களோட இது கேட்கும். ஓகேங்களா? மொபைல் நம்பர் கேட்கும். ப்ளேஸ் ஆர்டர்னு கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்தோன்னே QR கோடு வரும், அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே ப்ளேஸ் ஆர்டர்னே நான் கொடுத்துட்றேன். ஓகே. பட் அது என்னென்னா பே பை ரேசர் பேயில் போனீங்கன்னா QR கோடு கேட்டு நீங்கள் இப்போ ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கோர்ஸ் எனேபிள் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலாக நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். கோர்ஸை எனேபிள் பண்ணிவிட்டு திருப்பி எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ திருப்பி நான் டேஷ்போர்டுக்கு போகிறேன். ஓகேங்களா? போனோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கும் இன்ஸ்டாலிங் ஸ்மார்ட் பிளான்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வித் ஆரக்கிள் டேட்டாபேஸ். ஜஸ்ட்டு நான் இப்போ கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஸ்டார்ட் லேர்னிங்னு வரும். ஸோ ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்னு நான் கொடுத்தோம்னா இப்போ நமக்கு இங்கே வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ போனீங்கன்னா இதை ப்ளே பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஸ்டாலேஷன். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே டிக் மார்க் வரும். ஓகே. ஸோ இப்போ ரேட்டிங் கேட்கும். நீங்கள் ரேட்டிங் என்ன ரேட்டிங் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அப்டேட் ரிவ்யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் ரேட்டிங் தி கோர்ஸ்ன்னு சொல்லி இன்ட்டு மார்க் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? இப்போ ரீடேக் திஸ் கோர்ஸ், இதில் சர்டிஃபிகேட் கிடையாதுங்கிறதுனால உங்களுக்கு இல்லை, நீங்கள் சர்டிஃபிகேட் காட்டுறதில்ல, டவுன்லோட் சர்டிஃபிகேட் காட்டும். ரீடேக் திஸ் கோர்ஸ்ன்னு இருக்குது. ஓகே. ரீசெட் டேட்டானா நீங்கள் இது வரைக்கும் பார்த்த டேட்டாவில் ரீசெட் ஆகிரும். நான் இப்போ கீப் டேட்டானே நான் போகிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே டிக் மார்க் இருக்குது. இதே ரீசெட் டேட்டானா இந்த டிக் மார்க் மறைஞ்சிடும். இதே 10 வீடியோ இருக்குன்னா எல்லாத்துக்குமே டிக் மார்க் மறைஞ்சிடும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரைட். பட் இதில் வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. இதே சர்டிஃபிகேட் இருக்கும்போது நீங்கள் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிரும். பட் ரீசெட் டேட்டான்னு சொன்னீங்கன்னா திருப்பி அந்த கோர்ஸ் வீடியோஸ் எல்லாம்
எப்போ பார்த்து முடிக்கிறீங்களோ அப்போ தான் வந்து சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகும் திருப்பி. ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் என்ன ஆப்ஷன் வேணுமோ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ திருப்பி இங்கே போனீங்கன்னா எத்தனை தடவை வேணாலும் திருப்பி நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா டேஷ்போர்டில் போனீங்கன்னா அங்கே இருக்காது அந்த கோர்ஸ். ஓகே, அப்போ நீங்கள் என்ரோல்டு கோர்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ் இருக்கும். திருப்பி அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதிலே போனீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுக்கெல்லாம் டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் இருக்குது. இதுக்கெல்லாம் பாருங்கள் டவுன்லோட் சர்டிஃபிகேட் இருக்குது, ஆனால் எனேபிளாக இருக்காது. ஏன்னா இதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் திருப்பி 10 டேஸில் திருப்பி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ப்ராப்பராக பாஸ் பண்ணி கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா எல்லாமே சரியாக வேலை செய்யும்.